எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி டிடிஆர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, ஸோ மரவள்ளி போடலானுங்க. சாப்பிட்ற மரவள்ளி, ரோஸ் மரவள்ளின்னு சொல்லுவாங்க. அதோடய கட்டை தான் இது. பார்த்திங்கன்னா தெரியும். இது தான் வந்து விரைச்சிட்ருக்கோம். அங்கேருந்து போட்டுன்னு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து இதுவும் போட்டுட்டோம். இதை போட்டு வைப்போம். ஆல்ரெடி வளர்ந்த செடி இதோ ஒன்று இருக்குது, பார்த்திங்களா தெரியும். இந்த பெருசாக இது வருது பாருங்கள். இதுதான் ரோஸ் மரவள்ளி, சாப்பிட்ற மரவள்ளி இது தான். ஸோ அதை தான் இங்கே போடுறோம். ஸோ இது ஃபுல்லாக மரவள்ளி போட்டு வச்சிரும். கரெக்டாக 10 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் இந்த பயிர் போட்டு வைப்போம். போட்டு வச்சுன்னா சாப்பிட்றதுக்கு உதவும். சரிங்களா? சரி, எப்படி பாருன்னா, ஸோ மரவள்ளி கட்டைங்களை துண்டு துண்டாக இதுமாரி வெட்டிக்கணும். ஒரு பள்ளம் போட்டு மண்ணில் புதைக்க வேண்டியது, அவ்வளோதான். ஸோ இதுமாரி மண்ணில் போட்டு புதைக்க வேண்டியது தான்.